Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இன்று உயிர்த்தெழுந்த நாள், கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்படியா இல்லையா? ஆமென். Amen. Praise God. Okay. இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக நான் உங்களோடு என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு சங்கத்தை கேட்பதற்கு முன்பதாக இவர் யாரு, இவர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு என்று சொல்லி தெரிய உங்களுக்கு ஒரு ஆவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கேட்க விருப்பமா? Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு மிகவும் இசையில் ஈடுபட்ட ஒரு குடும்பத்துக்கு பிறந்தவன். என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் தாயும் இருவரும் மிகவும் சிறு வயதிலிருந்து அவருடைய வாலிப பருவத்திலிருந்து சொல்லலாம் இசையில் ஈடுபட்டு அவர்கள் அங்கே ஒரு பேண்டில் ப்ளே பண்ணி கொண்டிருந்தார்கள். இலங்கையில் மிகவும் பிரபலமான ஒரு பேண்ட் ஒன்று கேண்டியில் ஹெசனைட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அவர்கள் இருவரும் மிகவும் இளம் வயதில் திருமணம் செய்தார்கள். அவர்களுக்கு 5 பிள்ளைகள், அதில் 3வது ஒரு பிள்ளை நான். என்னுடைய பேர் ஷேன் ஜோசப் பிள்ளை. எனக்கு 2 மூத்த அண்ணன்மார் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு தங்கை, எனக்கு ஒரு தம்பி. ஸோ இப்படியாக நாங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிற நாட்களில் என்னுடைய தாயும் தகப்பனுடைய அவர்களுடைய இசைக்கு இருக்கிற அர்ப்பணிப்பின் நிமித்தம் நாங்கள் அநேக வேளைகளில் அங்கே என்ன சொல்ற நெக்லெக்டட், அதாவது சும்மா கவனிப்பில்லை. ஸோ காலம் போக எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். என்னுடைய பெற்றோர் இருவரும் எங்கே போனார்கள் என்று தெரியாது. என்னையும் என்னுடைய தங்கையும் என்னுடைய தம்பியையும் விட்டுட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் நாட்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆயல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதற்கு பின்பதாகத்தான் அவர்கள் அறிய வந்தார்கள், எங்களுடைய பெற்றோர் வீட்டில் இல்லை, இந்த பிள்ளைகள் தனியாக இருக்கிறார்கள், இவங்க சாப்பிட்டாங்களா, இவங்க இருக்கிறதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியாத பட்சத்தில் போலீஸை கூப்பிட்டு எங்களை பாடம் கொடுத்தாங்க. எப்படியோ போலீஸ் விசாரிச்சு என்னுடைய மாமனார் ஒருவரை தேடி கண்டுபிடிச்சு அவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அவரோடு நாங்கள் கொஞ்ச நாட்கள் இருந்த பிறகு அவருக்கு தெரிய வந்தது, அங்கே யாழ்ப்பாணத்தில் பிராவுன்ஸ் ரோட் என்கிற இடத்துல கொக்குவில்ல ஒரு சிறுவர் இல்லம் அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு ஸ்வீடிஷ் மிஷனரி அவ இப்படி செய்கிறார். அப்ப அவ இடத்துல எங்களை கொண்டு போய் அங்கே பாடம் கொடுத்தார்கள். ஸோ நான் யாழ்ப்பாணத்துக்கு, நான் பிறந்தது கொழும்பு, நான் யாழ்ப்பாணத்துக்கு 1977ஆம் ஆண்டு போனேன். எனக்கு 7 வயது. இப்படியாக வளர்கிற நாட்களில் நான் மிகவும் the violent person சொன்னா என் வைஃபை கேட்கலாம், அந்த மாதிரி
ஊத்தவாளி, மோசக்காரன் வாயில ஒரு நல்ல வார்த்தை வராது. அந்த மாதிரி ஒரு படும் மோசமான ஒரு வாலிபனாய் நான் வளர்ந்தேன். ஆனால் மற்றவர்களோடு இருக்கும் பொழுது நான் அவர்களுடைய ஸ்நேகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக வயலன்ஸை யூஸ் பண்ணேன். கேங் ஃபைட், ஸ்டீலிங், அது இது, யூ நேம் இட், ரைட்? பட் தனியாக இருக்கும் பொழுது மிகவும் சோர்ந்தவனாக, கவலைப்படுகிறவனாக, அழுகிறவனாக காணப்பட்டேன். இந்த 2 சுபாவம் எனக்குள்ள இருந்துச்சு. இப்படியாக வளர்ந்து வருகிற நாட்களில் கொக்குவல் இடத்திலிருந்து அங்கே மாலிப்பாய்க்கு இந்த சில்வர் எல்லாம் மாற்றப்பட்டது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அங்கே மாற்றப்பட்டதுக்கு பிறகு வளர்கிற நாட்களில் ஒரு வாலிபனாக வளர்ந்து வர்ற நாட்களில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, இப்படி இருந்து என்னதான் பிரயோஜனம்? என்னை பார்க்கறதுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க, எனக்கு போறதுக்கும் இடம் இல்லை, நான் இந்த இடத்துல தான் இப்போ வருஷமா இருக்கிறேன், வாட்ஸ் த பாயிண்ட்? இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அப்ப ஏதாவது பண்ணிடலாமே சொல்லி எனக்கு மனசுல நிறைய தாட்ஸ் வந்துச்சு. அப்போ ஒரு நாள் நீ ஸ்கூலுக்கு போற நேரத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு பிரச்சார மீட்டிங் ஒன்று நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த மீட்டிங்கில் போய் கேட்போமேன்னு சொல்லி, அப்போ அந்த பிரச்சார மீட்டிங் விடுதலை புலிகளால் செய்யப்பட்டது. ஸோ நான் இருந்து கேட்டுட்டு யோசிச்சேன், ஓகே, சவுண்ட்ஸ் இம்ப்ரெசிவ், அதாவது மிகவும் விருப்பத்துக்குரிய மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன செய்தேன், யாருக்கும் சொல்லாமல் ஜாயின் பண்ண தீர்மானிச்சிட்டேன். அதற்கு முன்பதாக என்னுடைய மனைவி அப்பொழுது நாங்கள் இருவரும் ஒரே கிளாஸ்ல படித்தோம், 6ஆம் வகுப்புல. இவ சந்திச்சோம். இவோட பேசுறது உண்டு, பட் இருந்தாலும் இந்த இயக்கத்துக்கு போகணும், ஒரு புலியா, அதாவது ஈடுபடணும், காரியங்கள் செய்யணும்னு அப்படியும் இருக்குது. இவங்க சொல்லுவாங்க, போனாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதெல்லாம் கேட்கல. அந்த நேரத்தில் எனக்கு இருந்த அந்த நிலம் அந்த மாதிரி போயிட்டு 6 வருஷம் என்னுடைய பயிற்சிகள் எல்லாம் முடித்து நான் தாவடி என்கிற இடத்துக்கு பொறுப்பாளராக இருந்தேன். தெரியுமா தெரியாது, நான் அது இந்த மானிப்பாய் ஏரியாவுக்குள்ள வருகிறது. மயூரன் என்கிறவர் தான் அந்த ஏரியா பொறுப்பாளராக இருந்தார். அவர் கீழே ஒரு அசிஸ்டண்டாக நான் அவரோடு இருந்தேன். இப்படியாக இருக்கிற நாட்கள் நான் அநேக காரியங்கள் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த கிறிஸ்தவ ஒரு சிறுவர் இல்லத்தில் வளர்ந்தனால சண்டே ஸ்கூல் பாட்டுகள், கதைகள், ஜெபம் பண்ணுகிறது இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் இயக்கத்துக்கு போனதே இயேசுவை அறிந்ததுக்கு பின்புதான். நான் இயக்கத்தில் சேர்ந்ததே ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகுதான். நான் ஆண்டவரோடு விளையாடலாம்னு பார்த்தேன். ஆண்டவர் என்னோட நல்லா விளையாடினாரு, விட்டு கொடுத்தாரு. நல்லா, ஓகே, நீ போகணுமா போ சொல்லி. ஸோ இப்படியாக இருக்கும் பொழுது அங்கே சில நாட்களில் என்னை போடுவார்கள் தெல்லிப்பளை சுடலை. தெல்லிப்பளை சுடலை உங்களுக்கு தெரியுமா தெரியாது. அதில் செத்தவங்களை தான் பார்ப்பாங்க. வேறு யாரும் செட்டாக அதை செக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆரம்பிச்சுன்னா 2 நாய் குறுக்க போகும், அதை துரத்தி சுட்டுருவோம். பிகாஸ் அது எங்கேயாவது லேண்ட் மைனில் காலை வச்சிருவோம்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு வேலை. பட் பகலில் முன்னுக்கு போயிடும், பலாலிக்கு பக்கத்தில், இரவுல சுடலையில் படுத்துருவோம். படுக்கிற நேரம் கர்த்தரிடம் உன் கவலைகளை நீ கருத்துடன் கூடி காத்திருந்தால் காலை தோறும் தம் புது கிருபைகள் பொழிந்திடும் தேவன் பதிலளிப்பார். இதை எங்க படிக்கணும்? சுடலையில இருந்து படுத்துக்கொண்டு கையில கன்னை வச்சுக்கொண்டு இந்த பாடல்கள் தான்
தான் படிச்சுட்டு ஆனாதையாய் அணைந்த என்னை அன்பாய் அணைத்தீரே. இந்த பாட்டுகள் எல்லாம் அப்படி வரும், ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் படத்துல கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கையில கன், வாயில கிறிஸ்தவ பாடல், படுக்கிற இடமும் சுடலை, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியோ இந்திய ராணுவம் இலங்கைக்கு வருதுன்னு சொல்லும் பொழுது அங்கே விடுதலை புலிகள் தலைமத்துவத்தால் தீர்மானிக்கப்பட்டது. அதாவது பலாலிலிருந்து அங்கே யாழ்ப்பாண கோட்டைக்கு ராணுவத்தை போக விடாதபடிக்கு அங்கே நிறுத்தபடியாக. ஆனால் அவன் மிகவும் தொந்தரவாக என்ன செஞ்சான், அந்த மற்ற பாதைகளுக்குள்ளாக வர தூங்கிட்டான். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அந்த மெயின் ரோட்ல எல்லாம் தாட்டு வச்சிருக்கிறோம், சிலிண்டர்ஸ், கிளைமோ சார்ஜஸ் எல்லாம் தாட்டு வச்சிருக்கிறோம். அவனுக்கு தெரியும் வந்தா நடக்கணும்னு சொல்லி. ஸோ வேறு வழியாக அவன் துவங்கின படியினால அங்கே மானிப்பா என்கிற ஒரு இடத்துக்குள்ளால வந்தாங்க. அந்த ஏரியாவில் தான் நான் இருந்தேன். ஸோ இப்படியாக நாங்கள் தில்லுமுள்ளு பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிக நாளாச்சே இவங்களோட பேசி இவங்களை பார்த்து போய் சந்திப்போம்னு சொல்லிட்டு போனேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கா பார்த்து யாரோ ஒருத்தன் தலையாட்டி விட்டுட்டான். அந்த முழு சிறுவர் இல்லத்தையும், மானிப்பாயில முழு சிறுவர் இல்லத்தையும் இந்திய ராணுவம் சுற்றி வளைத்து விட்டது. அந்த போன அந்த நாளில் என்னிடத்தில் சாய்னாய் மற்ற எனக்கு தேவையான பாதுகாப்புக்கு எல்லாமே கொண்டுதான் போனேன். இவோடு நான் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது அங்கே மதனுக்கு மேலாக அப்படியே ஹெல்மெட் வர்றதை பார்க்கிறேன். இந்த கண்டோன்னு நான் கூட சொல்லிட்டேன், நீங்க ஓடி போயிருங்க உங்களோட டாமெட்ரிக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் அங்கே போய் ஒரு பாய்ஸ் டாமெட்ரியில் ஒரு இடத்துல ஒரு ரூம்ல இருக்கிறேன். அந்த போன அந்த பதட்டத்துல எனக்கு தெரியும் something is going to happen. அந்த நேரத்துல என்னுடைய செவிகள் ரெண்டும் அடைக்கப்பட்டு விட்டது. எனக்கும் உலகத்துக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பு இல்லை. வெளியில இருந்து சத்தம் வரது இல்லை, எனக்கும் ஒண்ணு சொல்ற மாதிரி அந்த குரலும் வரது இல்லை. அப்படி சும்மா அடைச்சு போய் வேர்க்க தோணிட்டு என்ன செய்யறது தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு காரியம்தான், அது செஞ்சுன்னு சொன்னா எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க பாதிக்கப்படுவாங்க. யோசிக்கிறேன், எனக்கு மைண்ட் வரதே இல்லை. சற்று நேரத்துக்கு பின்பதாக என்னுடைய பேர் அழைக்கப்படுகிறதை நான் கேட்கிறேன். என்ன செய்வது? ஏதாவது பண்ணிட்டு போயிடுவோமா? முடியாது. பட் அப்படி பண்ணாலும் இந்த பிள்ளைகள் எல்லாம் தாக்கப்படுவாங்க. ஸோ எல்லாத்தையும் கலட்டிட்டு ஒரு மெட்ரஸை தூக்கி அதுக்குள்ள போட்டுட்டு நான் சொன்னது ஒரு இன்னசென்ட் ஆள் மாதிரி போனேன். அந்த ராத்திரியில என்னை இந்திய ராணுவர்கள் கொண்டு போனார்கள். கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தார்கள். மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தார்கள். என்னுடைய முழு அதாவது அண்டர்வேர் மாத்திரம் தான் இருந்துச்சு உடம்புல. 2 கைகளையும் கட்டி மானிப்பாய் ஆஸ்பத்திரியில் அங்கே அந்த 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 டாக்டர்ஸ் குவார்டர்ஸ் அந்த இடத்துல தான் வச்சிருந்தாங்க. 2 தூண்கள்ல கட்டி அங்கே இருக்கிற பழைய தேய்ந்து போன ஜெனரேட்டர் பெல்ட், அந்த ஆஸ்பத்திரினால அவங்களுடைய பிரைவேட் ஜெனரேட்டர் இருக்குது, அந்த தேய்ஞ்சு போன பெரிய பெல்ட் இருக்குது. அதுல வந்து அந்த கம்பியெல்லாம் வெளியில வந்திருக்கு. அதைத்தான் பாவிச்சாங்க அடிக்கிறதுக்கு. அடிச்ச அடியில் அப்படியே எல்லாம் அப்படியே அந்த கம்பியெல்லாம் பிச்சுட்டு வரும் தோல் எல்லாம். இந்த உடம்புல தேய்படாத கீறுபடாத இடம் இல்லை, ரத்தம் வராத இடம் இல்லை. ஒரு உடுப்பு உடுக்க முடியாது, டாய்லெட்டுக்கு கூட போக முடியாது. போனா அரை மணி நேரம் அதை எடுக்கும். அப்படி இழுத்து காஞ்ச எல்லாத்தையும் எடுத்து விடாது. அவ்வளவுக்கு உடம்பெல்லாம் அடி. இப்படியாக இருக்கும் பொழுது நான் நினைச்சேன், ஓகே இது எல்லாம் என்ன கதை முடியுது. அதே நேரத்தில் என்னோடு அநேகரை வைத்திருந்தார்கள். அவர்களும் நாளுக்கு நாள் குறைந்து போகிறார்கள்.
கொண்டு போற இடத்துல திரும்ப வர்ற மாதிரி தெரியல. நமக்கு தெரியும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு பயம். பத்தாவதுக்கு காலையில் ஹெல்மெட்டை போட்டுட்டு இந்தியன் ஆர்மியோட உடுப்பை போட்டுட்டு கொண்டு போய் சென்ட்ரியில் உட்கார வச்சிருவான். மானிப்பாய்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருக்கிற அந்த கோயிலுக்கு முன்னால் இந்த செக் பாயிண்ட்ல வரணும், யாரையாவது அடையாளம் காணும்படிக்கு. இப்படியாக நான் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் படி ஆனபடினால் அது வந்து CSI சபை அங்கே நடத்தப்படுகிறது. பெரிய ஒரு ஆலயம் உண்டு. அங்கே ஒரு நாள் ஒரு சீக் சோல்ஜர் அவன் நடந்து போகிற நேரம் அவன் பார்த்தான், ஒவ்வொரு நாளும் நானும் இதில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் செய்யறதுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கிடியன் பைபிள், அதில் நியூ டெஸ்டமெண்ட், சாம்ஸ் அண்ட் ப்ராவர்ப்ஸ் இருக்கும், நீதிமொழிகள், சின்ன ஒரு ப்ளூ கலர் கிடியன் பைபிள். அதை கொண்டு கொடுத்தான். எனக்கு ஒன்றுமே இல்லை செய்யறதுக்கு, அட்லீஸ்ட் வாசிக்கலாம்னு சொல்லி. எனக்கு அவ்வளவு அந்த டைம்ல வாசிப்பும் வராது. பட் ஏதோ அப்படி இப்படின்னு உருட்டி வாசிப்பேன். ஏதோ ஒரு டைம்ல நான் வாசிச்ச டைம்ல அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் பவுலுடைய தமஸ்கு அனுபவம், தமஸ்குக்கு போகிற வழியில அவர் கிறிஸ்துவை சந்தித்த அந்த அனுபவம் எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய உள்ளத்தில் இப்பொழுது ஒரு போராட்டம், ஒரு புலியாக சாவனா அல்லது என்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பேனான்னு சொல்லி இப்படியாக நான் அங்கே போராடி கொண்டு இருக்கிற ஒரு டைம்ல நான் அந்த சீக் சோல்ஜர் சொன்னேன். பிகாஸ் ஒவ்வொரு இரவும் 2 கைகளையும் விலங்கு போட்டுருவார்கள். படுக்கும் பொழுது விலங்கோட தான் படுக்கணும். பிகாஸ் அது பிரிசன் இல்லை, அங்கே பூட்டுறதுக்கெல்லாம் டோர் இல்லை, அது ஓப்பன் கைண்ட் ஆஃப் வார்ட்ஸ் மாதிரி. ஸோ கையில் போட்டுருவாங்க, ஓட முடியாது. ஸோ நான் சொன்னேன், போடாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. இப்படி தான் கதலை முன்னுக்கு இழுத்து வச்சுட்டு அவன் உட்காந்து அங்கே அண்ணக்காய மடியில் வச்சுட்டு நான் இப்படி உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபம் எனக்கு தெரிந்த ஜெபத்தை செய்வோம் என்று நான் பண்ணுவோம்னு சொல்லி நினைச்சேன். பட் என்னால் ஜெபம் பண்ண முடியல. என்னுடைய ஜெபத்துக்கு பதிலாக அழுகலாம் வந்துச்சு. தீராத, அடக்க முடியாத கண்ணீரோடு நான் அழுகிறேன். எனக்கு வார்த்தைகள் சொல்ல முடியாது. இப்படியாக என்னுடைய மன காயங்களை நான் கண்ணீராக கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் அழுது கொண்டிருக்கிறேன். சற்று நேரத்துக்கு பின்பதாக நான் சொன்ன 3 வரிகள் தான், ஆண்டவரே நான் செய்ததை எனக்கு மன்னி, எனக்கு ஒரு தருணம் தான், one more chance. இந்த வாழ்க்கை உண்டாக அவ்வளவு நான் நினைச்சேன். ஒரே ஒரு தருணம் தான் இந்த வாழ்க்கை நமக்காக. 1987ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி என்னை படம் எடுத்து அந்த படத்துக்கு பின்னால ஒரு கிளியரன்ஸ் மாதிரி எழுதி அந்த பாய்சன் ரெஜிமெண்டால ஸ்டாம்ப் பண்ணி அதைத்தான் ஒரு ஐடியா கொடுத்தான். வருகிற வழியில என்னை கொண்டு போய் கொழும்புக்கு கொண்டு போக அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, நீங்க இவரை உடனடியாக மறுநாள் காலையிலேயே இவரை நீங்க கொழும்புக்கு கொண்டு போவீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பின்னர் எடுத்துட்டு போங்க, இல்லைன்னு சொன்னா இவர் தப்ப மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ வழியில போகும் பொழுது 3 ஸ்டார், அந்த ஸ்டார், ட்விங்கிள் ஸ்டார், எல்லா ஸ்டாரும் வந்து இவருக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி காயம், ஏன் இந்த மாதிரி ரத்தம், இவரை இறக்க வச்சு நீங்க எல்லாம் போங்க. ஆனால் அந்த பஸ்ல போனோம்னு சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது முடியாது முடியாது, இல்லை நீங்க பஸ்ஸை கொஞ்சம் எடுங்க, இல்லை சனம் சொல்லி ஓகே பஸ்ஸை நீங்க எடுங்க, நாங்கள் இங்கேயே இருப்போம் சொல்லி இப்படியே கொஞ்சம் சனம் குமிய தோணுனோன்னா அவனுக்கு கொஞ்சம் அந்தரமாயிடுச்சு. சரி போங்க, பட் அடுத்த இதில் நீங்களும் பிடிபடுவீங்கன்னு சொல்லி. பட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
அதுதான் கடைசி. 1987 டிசம்பர் 22 நான் கொழும்புக்கு வந்தேன். அன்று வந்த பொழுது என்னுடைய உறவினர்களுக்கு யாருக்குமே சொந்தம் கொண்டாட விருப்பம் இல்லை. பிகாஸ் என்னுடைய பின்னணி நான். ஸோ என்னை கொண்டு வந்தவர்களுக்கு தெரியும். இன்னொரு குடும்பம், அவர்கள் இலங்கையில் நுகேகுட என்கிற இடத்துல, அங்கே ஜாகிரதனபுர என்கிற ஒரு இடத்துலையும் அங்கே அவர்களுடைய வீடு இருக்கிறது. அப்போ அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது, அது நாங்கள் சர்ச்சுக்கு சொல்லி தான் சண்டேஸ் கொடுத்துருக்கிறோம். இப்படி சின்ன ஒரு இடம், எவ்வளோதான், ஒரு பெட் இல்லை, ஒரு கபடி இல்லை, ஒரு சேர் இல்லை, சும்மா அப்படியே சும்மா ஃப்ளோர் மாத்திரம்தான். நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னா ஓகே. ஸோ ஒரு பேக்கில் 2 காய்ச்சிட்டு 2 டிஷர்ட் செருப்போட என்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றில் இருந்து இன்று வரைக்கும் அந்த சிலுவையின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் எனக்காக செய்த, மன்னித்த, விடுதலையாக்கின அந்த சிலுவையின் வல்லமை என்னை படிப்படியாக கர்த்தர் வாசலை திறந்து ஆசீர்வதித்தார். என்னுடைய காயங்களுக்கு எண்ணெய் மேல் ஜெபம் பண்ணி 2 வருடங்களாக பூசி எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாது. அது ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டா போயிடும், போக முடியாது. இந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அந்த வீட்டில் அப்படிதான் செஞ்சாங்க அவங்க. 2 வருஷம் அங்கேயும் போக முடியாது. 1989 வேதாகம கல்லூரிக்கு போய் 3 வருடங்கள் அந்த இடத்துல படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாட்களில் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, எனக்கு தெரிந்த ஆராதிப்பு, எனக்கு தெரிந்த, பிகாஸ் எனக்கு அந்த டைம்ல கான்சலர் இருக்கல, எனக்கு அந்த டைம்ல எந்த விதமான ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கல. எனக்கு இந்த ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து வர்ஷிப் தான் என்னை மாற்றியது. ஸோ நான் இப்படியாக சபை காரியங்களில் ஈடுபட்டு வருகிற நாட்களில் நான் மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணணும். அந்த டைமில் அந்த ப்ளே பண்ணுற நேரம், சபை ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம ரொம்ப வாஞ்சியாக பாரமாக ப்ளே பண்ணுவோம் கிட்டார். அதாவது சபை, அதாவது ஆராதிப்பு துவங்கினதுக்கு பிறகு என்ன கிட்டார் சத்தம் கேட்காது போல. அதுக்கு முதல் கேட்கும், பட் அதுக்கு பிறகு கேட்காது. அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ஆராதனை துவங்கும்போது உங்களுக்கு சத்தம் கேட்குது, துவங்கணும் உங்களுக்கு சத்தம் கேட்காது. பெரிய சீக்ரெட் இல்லை. நமக்கு தெரிஞ்சதே டி கோட் மாத்திரம்தான். நமக்கு தெரிஞ்சதே ஒரு கோட் தான். அந்த கோடில் 1000 பாட்டும் அந்த டைமில் ப்ளே பண்ணோம். பிகாஸ் அந்த மாதிரி மனதில் தாகம் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி நான் ஒரு நாள் போனேன். போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு என்னுடைய தகப்பனாருடைய தாளந்து தேவையில்லை, எனக்கு அந்த ரத்தத்தில் எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு உண்மை ஆராதிக்கிற எனக்கு அந்த 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 அபிஷேகத்தை தாரும், இந்த உமக்கு என்னுடைய டீ கோடை நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படியாக பண்ண அந்த ஜெபம், அதற்கு பின்பு கர்த்தர் காரியங்களை மாற்றினார். இப்படியாக 1993 சிங்கப்பூர் தேசத்திலே போய் என்னுடைய வேதாகம கல்லூரி படிப்பை இன்னும் படிக்கவும், என்னுடைய மியூசிக் அண்ட் ஆடியோ இன்ஜினியரிங் காரியங்களை படிக்கவும் கர்த்தர் வாசல்களை திறந்தார். பாருங்க, நான் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். யாராவது பிளேட் ஏதாவது கீழே போட்டு விழுத்தாட்டி இருக்கிறீங்களா? அந்த பிளேட்டை யாராவது ஒட்ட ட்ரை பண்ணி இருக்கிறீங்களா? இது ஒட்ட முடியாத ஒரு பிளேட் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. கர்த்தர் என்னை ஒட்டினார், அவருடைய இரத்தத்தினால் ஒட்டினார், அவருடைய அன்பினால என்னை இணைத்தார், ஒரு மனுஷனாக்கினார், என்னுடைய முழு சாயலை மாற்றினார். எனக்குள் இருந்த அந்த பரம்பரை சாபங்கள், அந்த கோபங்கள், அந்த வெறுமை, அந்த ஓட்டை, அந்த விரக்தி, அந்த சிலுவையின் வல்லமையினால்
மேற்கொள்ளப்பட்டு கர்த்தரை மாற்றினார். இப்படியாக கர்த்தர் வாசல்களை திறந்து படிப்படியாக காரியங்களை என்னுடைய வாழ்க்கை செய்தார். நாங்கள் மிடில் ஈஸ்ட் தேசத்திலே 14 வருடங்களும் யோர்தான் நாட்டிலேயும் அங்கே சிங்கப்பூர் தேசத்திலே இப்படியாக குடும்பமாக போய் நாங்கள் வேலை செய்து கொண்டு ஊழியமும் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்நாட்களில் அதற்கு முன்பதாக அநேகர் சொன்னதை கேட்டிருக்கிறேன். நீ உடைந்த குடும்பத்திலிருந்து வந்த நீ, உனக்கு அந்த ரத்தம் இருக்குது, நீ அப்படிதான், you will be the same byproduct, you will have the same outcome. அதே outcome இருக்கும். அந்த personality, அந்த influence, அந்த emotional, அந்த psychological trauma இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. But I believe the power of the blood. I believe in the power of the blood of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறேன். இயேசு அன்று எல்லாவற்றையும் முறித்தார். நான் இன்று திருமணமாகி 32 வருடங்கள் ஆகிறது. நமக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. 30, 27, நான் 25. இப்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஸ்தாபித்திருக்கிறார். பழைய கடந்து வந்த அந்த நிழல் சாபம், அந்த பிசாசு பரம்பரை சாபங்கள், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இன் ஜீசஸ் நேம் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை இந்த வாழ்க்கையில். இப்படியாக கர்த்தர் ஒன்றுமே இல்லாமல் எங்களை ஆசீர்வதித்து எங்களை அந்த ஆஸ்திரேலியா தேசத்துக்கு 2014ஆம் ஆண்டு நாங்கள் போனோம். அங்கே போகும் பொழுது நான் ஒரு பாஸ்டராகத்தான் போனேன். அங்கே போக முன்பதாக இது யாருமே கேள்விப்படாத, யாருக்குமே நடக்காத ஒரு காரியம். நான் ஆஸ்திரேலியா தேசத்துக்குள் போய் காலடி வைக்க முன்பதாகவே என்னுடைய குடும்பத்துக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைச்சிட்டு, அது எப்படி நடந்தது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் ஒரு டெஸ்ட்டும் பண்ணல, ஒரு எக்ஸாமும் செய்யல, ஒன்றும் பண்ணல. நாங்கள் போய் இறங்க போகிறது அங்கே ஃபுல் ஃபேமிலிக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி கிடைச்சிட்டு. கர்த்தர் அற்புதம் செய்கிறது, அழைத்தவர் உண்மையோடு. நீங்க எல்லாம் உங்களுக்கு ஸ்கிரிப்சர் ஞாபகமா இருக்கும். அதாவது தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி நான் உயிரோடு வாழ்கிறேன், சாட்சியாக வாழ்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, வல்லமை உள்ளது. அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். சோ இப்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து இன்று நான் அங்கே ஆஸ்திரேலியாவில் மிக சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு அசோசியேட் லெக்சராக கடந்த ஒரு 10 வருடங்களாக நான் ஒரு லெக்சரராக ஒரு சீனியர் பொசிஷனில் நான் அங்கே கடமை புரிந்து வருகிறேன். என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து ஆடியோ இன்ஜினியரிங் அண்ட் மியூசிக். இதுதான். இப்படியாக கர்த்தர் 10 வருடங்களாக, இந்த 10 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கிற லாங் சர்வீஸ் லீவ், ஒரு 90 days பெய்ட் லீவ், இதைத்தான் இப்போ அடுத்து 13 வருஷத்துக்கு பிறகு போய் எங்களுக்கு தெரிஞ்சவங்களை சந்திச்சு கொஞ்சம் போய் ஃப்ரெண்ட்ஸோட 36 வருஷங்களுக்கு முன்பதாக இருந்த அந்த உறவை திரும்ப போய் சந்திச்சு அவங்களோட பழகுவோம்னு சொல்லி எடுத்த ஒரு ட்ரிப் தான் இது. இந்த இடத்துல கர்த்தர் இப்படியாக வாய்ப்பை கொடுத்து உங்கள் மத்தியிலே சாட்சியை பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிடைத்ததுக்கு நான் போதவருக்கும் அவருடைய நினைவுக்கும் இந்த குடும்பத்தில் இந்த சபையின் தலைமைத்துவத்துக்கும் சபைக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். பிகாஸ் கர்த்தர் இதை ஒரு ஆக்சிடென்டலி நடந்த ஒரு விஷயம் இல்லை. இதை யாரோ நீங்க கேட்கும். நாங்கள் படிக்கிறோம், கடந்து வந்த பாதைகளை நான் நினைத்து பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே. பட் அதை படிக்கிற நேரம் நிறைய பேருக்கு கண்ணீரே வராது, கடந்து வந்த பாதைகள் ஞாபகமே வராது. பட் எனக்கு வரும். அதை சொல்லும் பொழுது கூட கண்ணீர் வரும். அந்த நாட்கள், அந்த நேரம், நான் அப்ப உடுத்திருந்த உடுப்பு, இருந்த சுற்றாடல் எல்லாமே இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சொல்லுவேன், எடுக்காதீங்க. அதுதான் அவருடைய பிரசன்னத்துக்குள் போகிறதுக்கு எனக்கு கிருபை கொடுக்கிறது. எந்த பாட்டும் இல்லை, எந்த மியூசிக்கும் இல்லை, அதெல்லாம் ஒரு வெஹிக்கிள் தான். உண்மை
உண்மையான பிரசன்ஸுக்குள்ள போகணும்னு சொன்னா கடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க. அதுல இருந்து நீங்க ஆண்டவரை துதிங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நீங்க போவீங்க. அதுதான் என்னுடைய சாட்சி, அதுதான் என்னுடைய அனுபவம். இப்படியாக கர்த்தர் அநேக காரியங்களை செய்கிறார். நாங்கள் ஒரு சபை நடத்துகிறோம், கிங்டம் கனெக்ட் சர்ச் என்று சொல்லி. நாங்கள் ஒரு ஆன்லைன் பைபிள் ஸ்கூலும் செய்கிறோம். எங்களுடைய கிராஜுவேஷன் போன வருடம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நடந்தது. இந்த வருடம் நாங்கள் இன்னும் துவங்கவில்லை. இந்த ட்ரிப்பை நாங்கள் பிளான் பண்ணபடினால் அதை தள்ளி வைத்திருக்கிறோம் அந்த செமஸ்டரை. ஸோ இப்படியாக கர்த்தர் எங்களுடைய உடைந்த வாழ்க்கையை கூடாக ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல், எந்த எதிர்காலமும் இல்லாமல், யாருமே நமக்கு தயவு கொடுக்குற மாதிரி அந்த டைம்ல தெரியல, எங்களுக்கே தெரியாது எங்க போய் முடியுமோன்னு சொல்லி. அப்படி இருந்த எங்களை இப்படியாக கர்த்தர் சந்தித்து இன்று உங்கள் மத்தியில் பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, கர்த்தர் பெரியவர், அவர் அன்புள்ளவர், உன்னை நேசிக்கிறார், அவர் கிருபை உள்ளவர். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். பட் பவுல் சொல்லுகிறார், வாசிங்கள் என்னோடு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே 18வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் செத்து போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. Yes, for the word of the cross is folly to those who are perishing, but to us who are being saved it is the power of God. பிரியமானவர்களே, இன்று சபையில கூட இது ஒரு பைத்தியமாக தான் தெரியுது. I'm sorry to say this. நான் சொல்ல மிகவும் கவலைக்குரிய ஒரு காரியம். இன்று நாங்கள் கடந்து வந்த பாதைகள் மறந்துட்டோம். கர்த்தர் நமக்கு பழக்கப்பட்டுட்டார். He has become a household commodity. அவர் வீட்டில் நாங்கள் பாவிக்கிற ஒரு frying pan, வழக்கமா பாவிக்கிற ஒரு யூட்டென்சில்ஸ் மாதிரி ஆகிட்டாரு. அந்த பிரேக் டவுன், அந்த உடைந்த, அந்த தாழ்ந்த, அந்த அவருக்கு முன்பதாக இந்த பரிசுத்தம் இல்லை. அதாவது உயிர் தெழுந்த கிறிஸ்துவை, இந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை தொட்டிருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையை தொட்டிருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையை தொட்டிருக்கிறாரா? அது ஒரு நாள் நடந்த சம்பவம் அல்ல. It is not a one time experience, it is an ongoing lifestyle. அது அனுதினமும் அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவம். It is an everyday. நீங்கள் பேசும் விதம், நீங்கள் சிந்திக்கும் விதம், உங்களுடைய போன், உங்களுடைய சோஷியல் மீடியா, நீங்க கேட்கிற பிளேலிஸ்ட், நீங்க பார்க்கிற, நீங்க நடக்கிற, தொடுகிற எல்லாத்துலயுமே the resurrection of Jesus Christ, அந்த சிலுவையில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து காணப்பட வேண்டும். இதைத்தான் பவுல் அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அவர் அங்கே விவாதிக்கிறார். காரணம், அங்கே கொரிந்தியர் சபை மிகவும் அங்கே தள்ளாடி கொண்டிருக்கிறது. இங்கே பிரசங்கிக்கிறது சரியா, அல்லது வேலை ஸ்தலத்தில் போய், பாடசாலைகளில் போய், தெருக்களில் போய் கேள்விப்படுகிற விஷயங்கள் உண்மையா? இப்படியாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சதுசேயர், நாஸ்டிசிசம், இந்த கிரேக்கருடைய தத்துவம், இவைகளை கேட்கும் பொழுது விசுவாசி தள்ளாடி கொண்டிருக்கிறான். உண்மையாகவே இயேசுவினுடைய பாவங்களை மன்னித்தாரா? உண்மையாகவே பரம்பரை சாபங்களை அவர் உடைத்தாரா? உண்மையாகவே
வியாதியிலிருந்து என்னை குணமாக்கினாரா? இப்படிப்பட்ட ஒரு தள்ளாட்டத்துல அந்த சபை இருக்கிறது. அப்பொழுது பவுல் இங்கே 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவர் அங்கே தர்க்கம் பண்ணுகிறார், ஆர்கியூ பண்றார். ஃபண்டமெண்டலி, அதாவது இது ஒரு விசுவாசத்தின் தூண் என்று சொல்கிறார். they are the pillars of your faith. இதை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய ரட்சிப்புக்கு அர்த்தமே இல்லை. அது என்ன? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல். கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுந்தாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதாக இருக்கும். நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய faith is useless. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வரை வாசிப்போம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசு யார் யாருக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டார், யார் யாரெல்லாம் அவர்களை சந்தித்தார்களோ அந்த உண்மை ரெக்கார்ட் ஹிஸ்டாரிக்கலி ஃபேக்சுவலி அங்கே அவர் சொல்றார், பெயர் சொல்லி சொல்கிறார். பட் அந்த கடைசி வசனம் இருக்குல்ல, 18வது வசனம் என்ன சொல்கிறார்? அதாவது அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். I am the least, because நான் பண்ண அநியாயத்துக்கும், நான் எரிச்ச சபைக்கும், நான் கொண்டவர்களுக்கும், நான் படுத்தின சித்திரவதைக்கும் எனக்கு கிறிஸ்து வெளிப்பட்டார். எனக்கு அவர் தரிசனமானார், என்னை தேடி வந்தார். சற்று இந்த மாலவலை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு அது ஒரு லயன்ஸ் கிளப் மெம்பர்ஷிப் இல்லை, அது ஒரு ஃப்ளைங் கிளப் மெம்பர்ஷிப் இல்லை, அது ஒரு காபாக் மெம்பர்ஷிப் இல்லை, அது ஒரு பேங்க் மெம்பர்ஷிப் இல்லை. இது இட்டர்னல் எவர்லாஸ்டிங், அதாவது நித்திய வாழ்க்கை. கிறிஸ்து எப்படி மறுரூபமாக்கப்பட்டாரோ அதே போல நீங்களும் நானும் அவரில் விசுவாசம் வைத்திருக்கிறபடியினால் நாங்களும் மறுரூபமாக்கப்படுவோம். இது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு சான்ஸ் இல்லை. அதாவது சல்வேஷன், நான் இப்ப ஒரு விசுவாசி, நான் சபையில இருக்கிறேன், ரைட், நான் ஒரு பெந்தெகோஸ்தே சபையில இருக்கிறேன். இது ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, இது பரலோகத்துல நடக்காது. அதான் ஒரு பிரசங்கியார் இப்படி ஒரு கதையை சொன்னாரு. அந்த சிலுவையில தூங்கின அந்த ஒரு கள்ளன் இயேசு என்ன சொன்னார்? அவனுக்கு இன்று நீ பாராதீசில் இருப்பான்னு சொன்னார் தானே. அப்ப அவன் போனான் பரலோகத்துக்கு. அவன் போகும்பொழுது வாசல்ல அவன்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீங்க யாரை தேடி இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார் நான் வர சொல்லின்னு சொல்லி. அப்படியே கொஞ்சம் இருங்க சொல்லிட்டு அவர் என்ன பேதுருவை கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க கூப்பிட்டு அதுல அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த விசுவாசத்தின் இந்த கட்டளைகள், இந்த 10 கற்பனைகள் இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லி. வாட்? ஒன்றும் தெரியாது. ஓகே, பரவாயில்ல. பட் உங்களுக்கு என்னுடைய ஒவ்வொரு சபைகளில் இருக்கிற இந்த விஷயங்கள், அது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, அது தெரியுமா? அப்ப எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னார். அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம், பிகாஸ் he said I can come. அவர் சொன்னார் நான் வரலாம்னு சொல்லி.
இன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய பிள்ளை நாங்கள் இப்படி கூட பார்க்குறோம். பட் இட் இஸ் சிம்பிள். இயேசு சிறு பிள்ளைகளை அழைத்து அப்படியாக சொன்னார், இப்படித்தான் இருக்கும். இதுதான் சீக்கிரம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு. ரைட்? ஸோ பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 12 19 வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 12 19 பவுல் இப்படியாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதனாலே தேவனுக்காய் பொய்ச்சாட்சி சொல்வதாக காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு நெற்றி அடைந்தவர்களும் கட்டியிருப்பார்களே. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இராமல் எல்லா மனுஷரை வாழ்விலும் வைக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஆமென். பவுல் என்ன சொல்லுகிறார்? ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். ஒரு உண்மையை, the fundamental fact of your faith, அதாவது உங்களுடைய விசுவாசத்தின் மூல அடிச்சுவரம் சொல்லலாம், அஸ்திவாரம் சொல்லலாம். the fundamental reason, உண்மை, அதாவது கிறிஸ்து இயேசு மரணத்திலிருந்து உயிர் தெழவில்லை என்றால் உங்கள் விசுவாசம் என்னவா இருக்குமா? வீணா இருக்கும். சோ அப்ப எவ்வளவு ஒரு அருமையான, எவ்வளவு ஒரு ஜீவன் உள்ள அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பேச்சில், எங்களுடைய சுபாவத்தில், எங்களுடைய கேரக்டர், நாங்கள் திங்க் பண்ற விதம், நாங்கள் கேட்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆமென். ஒத்துக்கொள்றீங்களா? பிகாஸ் இந்த வரைக்குல கிறிஸ்தவத்தை இயக்குறது, சார்ஜ் பண்றது ஈஸி. பட் இந்த ரூமுக்கு வெளியால தான் கஷ்டம். அப்படிதான் பாஸ்டர், எத்தனை வருஷமா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ரைட்? இந்த ரூமுக்கு வெளியான கஷ்டம், வேற இடத்துல கஷ்டம், வீட்டுல கூட கஷ்டம். ஏன் ஆரம்பிச்சுன்னா டிராபிக் ரெட் லைட்ல கூட கஷ்டம். யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணுமா, ஏதாவது வாயில சொல்லி விட்டுருங்க. ஒரு பழைய பழசுனா திரும்ப ஒரு ஆடை தூக்கி கொண்டு போகணும், பாப்பரிக்கை பண்ணிட்டு திரும்ப வரைக்கா அவருக்கு திரும்ப கொடுக்க சொன்னா திரும்ப ஒன்று தூக்கி போகணும். பட் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு கிருபையாக பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்துல, நாம் பாவிகளாயிருக்கையில், பரிசுத்தமா இல்ல, ஆண்டவரை தேடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பாவிகளாய் எங்கேயோ போய்கொண்டு எங்களுக்கு விருப்பமானபடி போய்கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். பவுல் இந்த இடத்துல அதைத்தான் சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் உங்கள் விசுவாசம் விருதா இருக்கும். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பு அனுபவம் ஒரு மெம்பர்ஷிப் இல்லை, அது ஒவ்வொரு நாளும் காணப்படணும். உங்களுக்கு வருத்தமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வருத்தமா, உங்களுக்கு சோதனையா, நீங்க கடந்து போறீங்களா, அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. பிகாஸ் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் சிலுவை அண்டையில் வந்த போது பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை எங்களுடைய ராஜாவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் சொன்னால் அவர் எங்கே இருக்கிறாரோ எல்லாமே மாறும், மாறியே ஆக வேண்டும். அங்கே பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை.
இதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நீங்க எந்த கதவுக்களால போனாலும் எல்லாமே தலை குனிஞ்சே ஆகணும். பிகாஸ் உங்களுக்குள்ள இருப்பவர் சிறியவர் இல்ல. எபிரேயர் என்ன சொல்லுங்க புத்தகத்துல பெரியவர். பெரியவர். இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான உயிர்த்தெழுதலின் அனுபவம். இதுதான் உண்மையான அந்த கிறிஸ்து இயேசுவின் வல்லமை நமக்கூடாக காண்பிக்கப்பட வேண்டும். இதைத்தான் உலகம் இன்றைக்கு தேடுது. நாங்களோ என்ன செய்யணும்? சர்ச் முடிஞ்சோன்னா ஹேண்ட்பேக்ல தூக்கி போட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப். 6 days நம்முடைய ஓன் பிரைவேட் லைஃப், நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருந்து, பார்க்குற சேனல்ல இருந்து, சீரீஸ்ல இருந்து, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, சாட் ரூம்ல இருந்து, எல்லாமே எங்கெங்கெல்லாம் கால் போகுதோ எதெல்லாம் கை தொடுதோ எல்லாமே ஒரு ஸ்விட்ச் ஆஃப் சிச்சுவேஷன். ஓ சாட்டர்டே நைட், சண்டே மார்னிங் ஸ்விட்ச் ஆஃப். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த vocabulary எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுவும் சாரி ஒரு ஃபேமிலி மாதிரி பேசுறது. ஓகே, இஸ் ரியல். உண்மைதானே இது? ரைட். நாங்கள் எல்லாரும் தவறுறது சான்ஸ் இருக்குது. பட் இந்த கிறிஸ்து அவருக்கு பவுல் சொல்லுகிற உயிர்த்தெழுதல் ஒரு வித்தியாசம். எவ்ரி டே சம்திங் மஸ்ட் ஹேப்பன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது நடக்கணும். நீங்க இருக்கிற வீட்டில இருந்து வெளியில வரும்பொழுது ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் கடந்து போகணும். உம்முடைய நாமத்துக்கு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்கு மேலாக அங்கே நிற்கிற எல்லாவற்றையும் இழுத்தெறிய சொல்லுகிறார். எல்லா மேட்டினையும், எல்லா சிந்தனையையும், எல்லாவற்றையும் இழுத்து போடும்படியாக சொல்லுகிறார். அந்த இழுத்து போடுங்க சொல்லுகிறது டிஸ்ட்ராய் சொல்றது எப்படி தாவீது ஓடி போய் கோலியாத்தினுடைய பட்டியத்தை எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டினானோ அந்த மாதிரி 2 பிரியும். இன்னைக்கு அநேகர் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆனா தலவட்டுப்பட இல்லை. தலவட்டுப்பட இல்லை. ஆனா தாவீதுக்கு பவுல் கொடுக்கிறாரு அந்த ராணுவ உடைய கொடுக்க முடியும். அவர் சொல்ற, நோ ஐ அம் நாட் யூஸ்ட் டு, நான் இதுக்கு பழக்கம் இல்லை, நான் இந்த ட்ரைனிங் எடுக்கல, இந்த அனாயிண்டிங் எனக்கு சரி வராது, எனக்குன்னு ஒரு அனாயிண்டிங் இருக்குது, எனக்குன்னு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் அப்படித்தான் கண்டுகொண்டேன். அது உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க எப்படி அவரை சந்திச்சீங்கன்னு சொல்லி. அதுதான் தமஸ்குக்கு போற வழியில் 10 பேரை இயேசு குணமாக்கினார். எத்தனை பேர் வந்தாங்க? ஒருத்தன் தான் வந்தார். அதாவது பிலிகிராம் சொன்னதை நான் இப்படி கேள்விப்பட்டேன். பட் பிலிகிராம கூட இலங்கையில் இருந்த அப்போ ஒரு பேப்டிஸ்ட் ஒரு மினிஸ்டர் ஆக்சுவலி ஒரு கன்வென்ஷன்ல இதை சொன்னாரு. அவர் சொன்னார், இவெஞ்சலிசம் one beggar telling another beggar where to find bread. ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு எங்க பான் கிடைக்கும், எங்க சாப்பாடு கிடைக்கும் சொல்றதுதான் சுவிசேஷ ஊழியம். one beggar telling another beggar where to find bread. இதை நாங்க பண்ணணும்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை மாறும். பிகாஸ் நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துக்குள் பிறந்த சிட்டிசன்ஸ். மத்தேயு 5ஆம் அதிகாரம் the sermon on the mountainல இயேசு சொல்லுகிறாரு, இந்த சிட்டிசன்ஸ்க்கு இருக்க வேண்டிய மைண்ட் செட் blessed என்று சொல்லும் பொழுது, நீ கர்த்தரையே நம்ம ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற, எனக்கு வேற யாருமே இல்லை, நீர் வராட்டி யாருமே இல்லை, இப்படிப்பட்ட அந்த ஒரு ஆவேசம். அவங்கள கால் பண்ணி இவங்களை கால் பண்ணி இவங்கள்ட்ட போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு யாருக்குமே பண்ண முடியாத நேரத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றது, that's too late. First thing. So பவுல் சொல்லுகிறார், அதாவது கிறிஸ்து இயேசு மரணத்திலிருந்து அவர் எழுந்திருக்காவிட்டால் எங்களுடைய விசுவாசம் இருந்தார். சோ அவர் எழுந்தபடியினால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டவர்கள் சொன்னால், அந்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் சொன்னால், நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே
எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய கை எதெல்லாம் தொடுமோ கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ளாக மற்றவர்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். பிகாஸ் நீங்கள் உப்பா இருப்பீர்கள், ஒரு வெளிச்சமா இருப்பீர்கள். இதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம். ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 10:9. Right? Because if you confess with your mouth that Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. பாருங்க, நீ விசுவாசித்து அறிக்கை செய்வாயானால் தேவன் கிறிஸ்து இயேசுவை மரணத்திலிருந்து அங்கே எழுப்பினார் என்று விசுவாசிப்பேன்னு சொன்னா நீ ரட்சிக்கப்படுவாய். Simple as that. Confession. அறிக்கை எழுது. நீங்க என்ன அறிக்கை எழுதுங்க? உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், நெகட்டிவ், பேட் டெக்ஸ்ட் மெசேஜஸ், இமெயில்ஸ், ஃபோன் கால்ஸ் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? உங்களோட இம்ப்ரெஷனை பார்த்து சொல்லலாம் உங்களோட ஃபெய்த் இன் த டெப்த். உங்களோட ஃபெய்த் இன் த டெப்த் உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ல கண்டுபிடிக்கலாம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாழ்கிற உலகம் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணது. நானும் இலங்கையிலிருந்து வந்திருந்தான். அப்பப்பட்ட அலைச்சல் இல்லை. சரியா எல்லாத்தையும் செஞ்சா, திறமையா எல்லாத்தையும் செஞ்சா எல்லாமே அப்படியே போய் கொண்டிருக்கும். பட் காலம் போக 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 இந்த அனல், இந்த பர்னிங், இந்த தியாகம், இந்த ஆண்டவருக்கு இருந்த அந்த சாஃப்ட் இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ 4 பாட்டு படிச்சாதான் ஒரு கிக் வரும். இப்போ கொஞ்சம் லைக்கணும் ஒரு 6 பாட்டு படிச்சாதான் ஒரு கிக் வரும். சிலருக்கு அப்படியே கேட்டுட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் டைம் போனா தான் அவங்களுக்கு அந்த இது வரும். சிஸ்டர் கஷ்டப்படுறீங்க தானே, ரைட்? ஸோ கையை தூக்க சொன்னாலும் சார்ஜ் இல்லை. அப்ப அவங்களுக்கு கஷ்டம். பிகாஸ் 6 days சோஷியல் மீடியா இதுல பார்த்து எல்லாத்தையும் நம்மளோட மைண்ட் ஒரு விதமா நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம். நம்முடைய இமோஷன்ஸ் இப்ப கண்ட்ரோல். நீங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது ஃபேஸ்புக், நீங்க ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது more than 30 seconds ஏதாவது ஒரு போஸ்டிங் எழுதுங்கன்னு சொன்னா உங்களை அதுல இருந்து ஃபேஸ்புக் ட்ராக் பண்ண தோணும். அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரைட்? நீங்க ஏதாவது வெப்சைட்ல ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா பூம், உங்களுடைய ஃபேஸ்புக்ல அந்த ஆட்ஸ் suddenly appear. எப்படி ட்ராக்கிங்? 30 செகண்ட்ஸ்க்கு மேல, ஏன்னா அந்த அனலிட்டிக்ஸின் படி 30 செகண்ட்ஸ் மேல இருந்துச்சுன்னா ட்ராக் பண்ண துவங்கிடும். ஸோ சிலருக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி இமோஷனல் ஸ்டோரிஸ், இன்சிடென்ட்ஸ் பார்த்து இமோஷனல் லைக்கிங் இதாண்டி அவங்களுக்கு பைபிள் வாசிக்க வராது. அவங்களுக்கு யாராவது சோஷியல் மீடியாவில் ஒரு வசனம் போட்டால் லைக் போடுவாங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க, பட் பைபிளை திறக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அம்மா ஒரு பாஸ்டரை கூப்பிட்டாங்க ஒரு டின்னருக்கு. அப்போ பாஸ்டர் போனாரு. பாஸ்டர் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாரு. அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு வரமான்னு சொல்லி போனாங்க. போனதுக்கு பிறகு அந்த அம்மா பார்த்தாங்க, என்னடா மேசையில் இருந்த ஃபோக் அண்ட் நைஃப்ஸ் அண்ட் ஸ்பூன் காணல, இது 3 காணல. இவர் இருந்த இடத்துல ஃபோக், ஸ்பூன், நைஃபை காணல. அம்மாவுக்கு கொதி வந்துட்டு, இந்த மாதிரி பாஸ்டர் இவர் இந்த மாதிரி கலர் எடுக்கிறாரு, இவர் போற எல்லா இடத்துலையும் தான் தூக்குறாரு தெரியாது சொல்லிட்டு 6 மாசத்துக்கு பிறகு இவரை திரும்ப கூப்பிடுன்னு சொன்னாங்க. திரும்ப போய் கேட்டாங்க, பாஸ்டர் வரீங்களா சாப்பாடுங்களா? சொன்னாங்க, எஸ் வாரன்னு சொல்லி வந்தாங்க. அப்ப சாப்பிட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு கொதி வந்து கேட்கணும், பாஸ்டர் தீய இடத்துல இருந்து
சாப்பிட்டீங்க, நீங்க சாப்பிட்டு கத்தியும் கரண்டிய உடனே காணலைன்னு சொல்லி, ஓ அதுவா, அது உங்க பைபிளுக்குள்ள வச்சுட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. ஓ அதுவா, அது உங்க பைபிளுக்குள்ள வச்சுட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அன்னிலிருந்து இதுவரைக்கும் நம்ம பைபிளை துறக்கவே இல்லை, அது அங்கதான் இருந்திருக்குது. சரி, இன்னைக்கு அநேகர் அப்படிதான், நமக்கு தெரியும் பைபிள் எங்க இருக்குன்னு சொல்லி, சண்டே கொண்டு போய் அதில் வச்சுட்டு அது அப்படியே இருக்கும், அடுத்த சண்டே அப்படியே தூக்கிட்டு வரணும், அது துறக்கிறது இல்லை. சோஷியல் மீடியாவில் நாங்கள் வெரி ரெஸ்பான்சிபிள். இந்த சாத்தான் இருக்கிறான் தானே, அவன் இந்த நாக்கெல்லாம் போட்டு கண்ணெல்லாம் வெளியில போட்டு ஈட்டியை தூக்கிட்டு இப்படியெல்லாம் நீங்க பார்ப்பீங்க தான் இந்த சிலையெல்லாம், இதெல்லாம் மனுஷ பாயம். பைபிள்ல சொல்றபடி அப்படி ஒண்ணுமே இல்லை, சாத்தான் அப்படியே இல்லை. ஏசாயா புத்தகத்தை வாசிங்க, அவன் ஏஞ்சல் ஆஃப் லைட், ஒளியின் தூதன். இந்த மாதிரி நாக்கத்தை அங்க போட்டுட்டு கண்ணெல்லாம் பிசைஞ்சு கொண்டு இப்படியே ரோட்ல, இதெல்லாம் சும்மா மனுஷனை பயமுறுத்துறதுக்கு அப்படியே கட்டி வைக்கிறதுக்கு, அதெல்லாம் யூஸ்லெஸ். அது இல்லை, இது நம்ம நிறைய பார்த்து ஈஸ்வரத்தோடு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னும் சாத்தன் மிகவும், அதாவது உங்களுக்கே தெரியாது, அவனை நீங்க பார்க்கணுமா, அவனுடைய ஒரு பாசிபிள் ஒரு இதை காட்டிட்டா உங்களுக்கு. இதுதான் இன்னைக்கு அவன் இங்கதான் விளையாடுறான். இந்த நாக்கு வழியில போட்டுட்டு பல்ல வழியில போட்டுட்டு ஈட்டியை தூக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது வர்ற இல்லை. இங்க all you need is one slide. அதாவது இந்த ஐபோன் இந்த ஸ்லைட் பண்றத கண்டுபிடிச்சவர் இந்த பேப்பர் எழுதும் பொழுது 21 பேஜஸ் எழுதினார், how to slide the iPhone சொல்லி. அது ஸ்லைட் பண்ணா நீங்க எங்கேயாவது போகலாம், எந்த ரூம்களையும் போகலாம், யாரையும் பார்க்கலாம், யாரோடையும் பேசலாம், என்ன பண்ணலாம். அந்த கருப்பு இமேஜும் இல்லை, அங்க பயங்கரமா பார்க்குற மாதிரி அப்படி இல்லை. உங்களோட மொபைல்லே நீங்க பாவம் செய்யலாம், ஜஸ்ட் ஒன் ஃபிங்கர். ஸோ நாங்கள் சில நேரம் பிசாசை வேற இந்த மாதிரி பார்த்து சண்டை பிடிக்கிறோம். நம்மளுடைய அவன் நமக்கு இஸ் மோர் க்ளோசர் தென் a friend. உங்களுடைய சிநேகிதனை விட க்ளோஸா இருக்கிறார். அது பாஸ் பண்ணா உங்களுக்கு மன உடைச்சிடும் போனா உங்களுக்கு தாங்காது, என்ன வைப்ரேட் பண்ணுது, அதை பார்க்கணும். இந்த மாதிரி நாங்கள் பிடிபட்டு இருக்கிறோம். இதுல இன்னைக்கு நிறைய பேர் பிடிபட்டு இருக்கிறாங்க. ஒரு சபை இந்தியாவில் இதுக்கு அடிமைப்பட்டு அந்த சபையே முன்னுக்கு வந்துச்சு ஜெபம் பண்றதுக்கு. ஒரு சபை போதர் சொன்னாரு, இந்த ஒவ்வொருத்தருடைய மொபைலுக்காக ஜெபம் பண்ணுங்க. தூக்கு கேட்டாரு, இவன் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லி எல்லா மொபைலுக்காக ஜெபம் பண்ணுது. அவ்வளவுக்கு பிள்ளைகள் இருந்து எல்லாருமே பிடிபட்டுட்டாங்க மொபைல். இது பார்க்க பல்லு கண் ஏதாவது அப்படி எதுன்னு தெரியுதா? ஒன்றும் இல்லை, எல்லா ஈவலும் ஆக்சஸ் பண்ணலாம். சிம்பிள் as that. ஸோ இந்த கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிற இந்த அனுபவம், இது ஒரு டிசர்ன்மெண்ட், பகுத்தறிகிற அந்த அபிஷேகத்தோடு செயல்படுகிற ஒரு அனுபவம். டிசர்ன்மெண்ட். சிலருக்கு ரட்சிப்பு இருக்குது, டிசர்ன்மெண்ட் இல்லை, பகுத்தறிவு இல்லை. எல்லாத்துக்குமே பாஸ்தர் தான் அடிப்பாங்க, சபை லீடர்ஸா ஐயோ அவங்களுக்கு ஃபிகர் அவுட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். கடைசியாக நாங்கள் பார்ப்போம், அதாவது வெளிப்படுத்தல் 20:14 பார்ப்போம். வெளிப்படுத்தல் 20:14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன, இது இரண்டாம் மரணம். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு, அது எவ்வளவு ஒரு பாக்கியமானதுன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு மரணம் தான். ஆண்டவர் அறியாதவங்களுக்கு 2 மரணம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோமா? பண்ணுவீங்களா?
2 டெத், செகண்ட் டெத் வந்து சாகவே மாட்டேங்குது, செத்த மாதிரி தான். அதான் இதில் சொல்றாங்க. பட் கிறிஸ்து இயேசுவை அறிந்து அவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் தொடப்பட்டு மன்னிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒரே ஒரு மரணம் தான். இங்க முடிஞ்சிச்சு, அங்க ஓப்பனிங். அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆன் பண்ண மாதிரி, ரைட்? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதைத்தான் அங்கே பவுல் இங்கே 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். கடைசியாக 15ஆம் அதிகாரத்தில் 57, 58வது வசனத்தை வாசிங்கள். கடைசி 2 வசனங்கள், 57, 58வது வசனம். 1 கொரிந்தியர் 15. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாய் இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. Therefore, my beloved brothers, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that in the Lord your labor is not in vain. ரெண்டு காரியங்களை சொல்கிறார். immovable, அசைக்கப்படாதபடிக்கு நீங்க உறுதியா இருக்க வேண்டும். இன்றைக்கு அசைக்கப்படுறதுக்காக எத்தனையோ காரியங்களை சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். தயவு செய்து இதை கேட்டுக்கொள்ளுங்க. வாலிபர்களே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பெரியோரே, முதியோரே, எல்லாருக்கும் சொல்லுங்க, நமக்கு கொடுத்த இந்த டைம்ல பண்ண வேண்டிய யுத்தம் நாங்க பண்ணலன்னு சொன்னோம். உங்களுக்கு பின்னால வர்ற சந்ததி அவங்க எப்படி அந்த மேற்கொள்ள போறாங்கன்னு தெரியாது. அந்த பரம்பரை சாபங்கள் நாளுக்கு நாள் உலகம் மாறிட்டு வருது. ஜெண்டர் ஐடியாலஜி, இன்க்ளூசிவிட்டி, இது அதுன்னு சொல்லி எல்லாமே இப்போ வருது. இதெல்லாம் நாளைக்கு ஒரு நார்மலா போகுது. டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் இதெல்லாம் இப்போ வந்துட்டு உங்களோட பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க எப்படி சஞ்சலப்படுவாங்க. அவங்களுக்கு உண்மை தெரியுமா? நீங்க அவங்களுக்காக போராடுறீங்களா? அவங்களுக்காக முழங்கால இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் அவங்களுக்காக வளர்க்குறாங்க. பிகாஸ் அவங்க தான் அடுத்த சந்ததி. நீங்க எதையெல்லாம் காண முடியாத இருக்கிறீர்களோ, பட் ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, பட் அதை அவங்க காணுவாங்க. தாவீதுக்கு சொன்னது மாதிரி, நீ ஆசைப்படுறதா என்னுடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி, பட் உன்னுடைய மகனை செய்வோம். பட் அதுக்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் நீங்க செய்யறீங்களா? தாவி செஞ்ச மாதிரி செய்யுங்க. பிகாஸ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பண்ணக்கூடிய பெரிய ஜெயம் அதுதான். பேங்க் அக்கௌண்ட் இல்லை, பெரிய ஜெயம் வந்து அதுதான். அவங்களுக்காக இப்பொழுது யுத்தம் பண்ணுங்க. இந்த மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவங்களோட வாழ்நாட்கள் அவங்க காணும். அவங்களோட வாழ்நாட்கள்ல அவங்க இந்த சுவிசேஷம் எல்லாம் எப்படி பேசப்படுமோ தெரியாது. இப்பயே சோஷியல் மீடியால அப்படி புரட்டி இப்படி புரட்டி அப்படி போய் சொல்லி இப்படி சொல்லி கேமராக்கு முன்னாலே எங்கெங்கெல்லாம் சொன்னாங்க. அவங்க எந்த சர்ச், என்ன டாக்டரின், அவங்க எந்த தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது. அவங்கள பார்த்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதான் போறோம். பட் அவங்களோட லைஃப் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? அவங்களோட பர்சனாலிட்டி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மைண்டு தான் உங்களுக்குலேயும் வரும். அதே மைண்டு தான் உங்களோட மேரேஜுக்குலேயும் வரும். அதே மைண்டு தான் உங்களோட அதாவது டிஸ்ஹார்மனி, அதாவது சமாதானமற்ற குழப்பங்கள்ல ஜோம் பண்ணுவோமா 2 நட்சத்திரம் பண்ணிடுவோம், ஜோம் பண்ணுவோம், அவங்க கண்ணீர் எடுக்காது. இந்த மாதிரி எப்படியுமே கோரால் பண்ணி கொண்டு இருக்கு. ஆனா சுமார் நேரம் பிரசங்கம் தான் கேட்கணும். ஆனா ஜெபிக்க வர்ற நேரம் சொல்ல செஞ்சுருவோமா? ஏன் 5 வருஷம் வாசிங்க, 1 வருஷம் வாசிங்கள? ஹலோ, இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் நடக்குது. ஸோ உங்களோட போதகர் இருக்கிறாரு, அவர் கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஸோ கேளுங்க, விசுவாசமா இருங்க. சாப்பாடு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்காக போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வியாதி தான் அடைவீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை கூட
கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில். இது பிப்ளிக்கல் ஆர்டர், நான் இல்லை, இது பிப்ளிக்கல் ஆர்டர். இந்த ஆர்டரின் படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்னைக்கு இதை தவறை நிறைய பேர் வேறு விதமாக சம்பாதிக்கிறாங்க, பண்ணலாம், அதெல்லாம் இல்லை. பட் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுறான் தானே, அதுதான் இல்லாமல் இதெல்லாம் கிடைச்சி உங்களுடைய இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தி என்ன பிரயோஜனம்? கர்த்தர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி கர்த்தருடைய பாதத்தில் சற்று எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். இந்த மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பேச்சிலையும், எங்களுடைய குணாதிசயங்களிலும், எங்களுடைய சம்பாஷணைகளிலும், எங்களுடைய கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், அங்கே எங்களுடைய வீடுகளிலும், எங்களுடைய ஜெபங்களிலும், எங்களுடைய வேத வாசிப்பிலும் அங்கே காணப்பட வேண்டும். இதற்காகவே கர்த்தர் உங்களை ரட்சித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை இவ்வளவாய் தந்தருளி உலகத்தில் அன்பு கொண்டார். அது நீங்களும் நானும் தான். இந்த சலாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த சலாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். காரணம், நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்கள். அந்த தவறை செய்யாதீர்கள். அவர்களுக்காவது நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் பயபக்தியோடும் கர்த்தரோடு ஓடுங்க. அவங்க அதை பார்ப்பாங்க. அவங்களோட நாட்கள்ல உங்களோட ஞாபகம், உங்களுடைய உதாரணம், உங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு வழிகாட்டும். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு அழைக்கிறார். இந்த மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வருஷத்துல ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். சத்தியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே இந்த சித்தம் போல பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே
பலிபீடத்தில் என்னை பலனே படிக்கிறேன். இந்த வேலை உம்முடைய திருச்சித்தம் போல என்னை ஆண்டு நடத்தும். அந்த கல்வாரியில் கண்ட அந்த அன்பு, அந்த ராத்திரி வேளையில், அந்த இரவு, அந்த வருஷம், அந்த பாதை, அந்த தனிமையான நேரத்தில் நான் கூப்பிடும் பொழுது வந்தீரே. என்னுடைய கண்ணீரை துடைத்தீரே, என்னுடைய கட்டுகளை அவிழ்த்தீரே. யாருமே உதவிக்கு வர முடியாத நேரத்தில் நீர் வந்தீரே. மனதில் நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுத்தீரே. அந்த கல்வாரி அன்புக்கு என்னை கொண்டு வா. அந்த அன்பை கண்டு விருந்து ஓடி நாட்களாயிற்று. அந்த அன்பை மறந்துட்டு இருந்த தாகம் எல்லாம் தேய்ந்துட்டு கல்வாரியின் அன்பு ஓடி வந்த வேளையில் நீர் கரை பிரித்து கட்டக்குமாரனை இறந்தது போல எங்கள் ஒவ்வொருத்தரையும் மன்னித்தீரே. நாங்கள் மறந்துட்டோம், நாங்கள் மறந்துட்டோம். அந்த அன்பு கலவும் நித்திர ரத்தத்தாலே கலவும் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே. மறுபடியும் மோசே சொன்னது போல ஆண்டவரே, நீர் போகாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உம்முடைய பிரசன்னம் போகாட்டும், நான் போக மாட்டோம். உம்முடைய பிரசன்னம். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனத்தினால, நம்முடைய சொந்த பலத்துல நம்பி ஓடுகிற சுபாவம் நமக்கு தெரியாமலே நம்மளை இயங்க வைக்கும். நாங்க எங்களையே நம்பி வாழ்கிற நாட்கள் வந்துட்டு. பட் அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இருக்கிறதே, அந்த ரத்தத்துக்கு இன்றும் வல்லமை இருக்கிறது. இன்றும் அந்த ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம். இது சாதாரண ரத்தம் அல்ல. இது எந்த ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் அல்ல. இந்த ரத்தத்திற்கு அதிகாரம் உண்டு. இந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. எல்லா அதிகாரங்களும் தனி குளிந்து ஆக வேண்டும். நீ ஏன் பின்வாங்கிறாய்? ஏன் தலை குனிந்தவனாக? எல்லாருக்கும் நடக்கிற மாதிரிதானே எனக்கு நடக்குது. என்று கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். கல்வாரி அன்பை நோக்கி வா. அந்த அன்பை நோக்கி வாங்க. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவீர்கள் என்றால் ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஜெபம் தேவை என்று சொன்னால் நான் ஒரு போராட்டத்துக்குள்ளாக போகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு மங்கி எரிகிற ஒரு ஒழுங்காக இருக்கிறது. கொஞ்சம் தேய்ச்சி போயிட்டு வறட்சியா இருக்குது. ஜெபம் வருதில்ல, கர்த்தரை துதிக்க முடியல. கர்த்தரால் தொடப்பட்டு நானும் அந்த தமஸ்கு முடியல மன்னிக்கப்பட்ட ஒருவன் தான். ஆனா இப்ப அந்த அன்பு குறைந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கடந்து போகிற சோதனைகள் நிமித்தம் நான் பலவீனமாக இருக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று
என்று சொல்லி யாராவது சொல்லுவீர்கள் சொன்னால் தயவு செய்து உங்களுக்கு வாருங்கள், உங்களுக்காக ஆராதனைக்கு என்பதாக நான் ஜெபம் பண்ணுறேன். Hallelujah. Oh, hallelujah. இந்த நேரத்தில் நான் சபைக்கு பொதுவாக நான் ஜெபித்து நான் இவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். பிதாவே, இந்த நாளில் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும், ஒவ்வொரு மகனையும், தாயாரையும், தகப்பன்மாரையும், முதியோர் ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் தொடர நாம் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் மரணத்தை ஜெயம் கொண்டீர், நீர் இவர்களுக்காக யுத்தம் செய்தீர். ஐயா, நீர் உடைக்க வேண்டிய அரண்களை உடைத்து பிள்ளைகளை நீர் மீட்டுக் கொண்டீர். இந்த நேரத்தில் இந்த வந்தமுடைய பிள்ளைகள் மறுபடியும் வீடு திரும்பி போகும் பொழுது ஐயா, உடைய வீடுகளில் ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய அட்மாஸ்பியர், ஒரு சூழல் உருவாக ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்து இயேசுவின் வல்லமை, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை இந்த குடும்பங்களில் வாசம் செய்ய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நீ வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
எல்லாரும் சாப்பிட்றீங்க, எல்லாம் நாங்கள் அனுப்புவோம். சாப்பாடு இருக்குது, எல்லாரும் சாப்பிட்டு பரலோக பிதாவே வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த விழாவில் நல்ல ஆண்டவரே, நாள் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே ஒவ்வொருவரே என் தெய்வமே நீங்கள் சந்தித்திருக்கிறீங்க, ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. ஆசீர்வதித்தபடி நான் நன்றியப்பா. அந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வரமுடியாத ஒவ்வொருவருடைய தெய்வ சகல கடைகளை அழைத்து வாங்க ஆசீர்வதிங்க. நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஊழியர்களை என் தெய்வமே ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து நம்முடைய செபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட தசமான நாடுகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய தொழில் துறைகள், குடும்பங்கள், ஊழியர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் மத்தியில் வந்த ஞானமுடைய குடும்பத்தை ஆசிரியர் ஆழ்ந்தனையாவை ஊழியர்களை சர்வபாலமுள்ள தேவன் ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லா பகுதிக்கான மகிமையாவத்தை உங்களுக்கே செலுத்தி எல்லாம் இயேசுவின் இன்னும் நாமத்தில் எல்லா ஜெபங்களை நடக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மனதோடும் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலமும் அன்போடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். ஆமென்.